ஸோ தேவையில்லாத இடத்துல மாஸ்க் போடுறனாலையும் அந்த ப்ரீதிங் பேட்டர்ன் ஸ்பாயில் ஆகும், அதுவே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ டிராஃபிக் டஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் மாஸ்க் போடுறது ஓகே, பட் மேபி அந்த ட்ராவல் மட்டும் அந்த ஷார்ட் டைம் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டா இட்ஸ் டெஃபினெட்லி ஓகே. தேர் இஸ் சம்திங் கால் எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த எஃபர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அவுட்லேயே வீசிங் ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கைக்கு பக்கத்தில் இன்ஹேலர்ஸ் இருந்தால் டக்குன்னு அதை எடுத்தால் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். நாங்கள் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப குண்டாக இருப்பாங்க, கொரட்டை விடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே உடம்புக்குள்ளே போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். 10 டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க 2013. இன்னைக்கு ஆஸ் ஆஃப் 2025 வித் ஆல்மோஸ்ட் 300 லங் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் இந்தியாவில் இன்னைக்கு நடக்குது. அதனால தான் இந்த குண்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாக ஆக்சிஜன் நைட்டில் உள்ள இன்டேக் ஆகாது. அதனால பை ஆஃப்டர்நூன் அவங்களோட எல்லா எனர்ஜியும் போயிடும். அவங்களுக்கு கண்டிப்பாக மத்தியானம் தூங்கியே ஆகணும், அப்போ தான் அவங்களோட பாடி திரும்ப ரீசார்ஜ் ஆகும். ஹாய் ஆல், வெல்கம் டு டாக்டர் சீரீஸ் வெல்னஸ் பியாண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த எபிசோடில் நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். கீரைக்கடை வெஞ்சர்ஸ் இன் கொலாபரேஷன் வித் டாக்டர் ரேலா இன்ஸ்டியூட் அண்ட் மெடிக்கல் சென்டர். இதில் இன்றைக்கி பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட் பற்றி பேசலான்னு பார்க்குறோம். ஆல்ரெடி நான் ஒரு செட் ஆஃப் சீரீஸ் பல்மனாலஜியில் கொடுத்துருக்கோம். அண்ட் கண்டினியூஷன் டு தட் நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் லெஃப்ட் அவுட்டாக இருந்துச்சு. டுடே வி ஹேவ் வித் அஸ் டாக்டர் ஐஸ்வர்யா ராஜ்குமார் வித் ஓவர் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பல்மனாலஜி. வெல்கம் டு த ஷோ மேம். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ. உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுங்க மேம். I'm Dr. Aishwarya Rajkumar. I'm a senior consultant pulmonologist at Rela Hospital. I'm an interventional pulmonologist and a lung transplant specialist in our hospital. மேம், இப்போ யோகா பிரீத்திங் எக்ஸசைஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, அது குட் ஃபார் லங்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? Definitely. நான் என்னோட பேஷண்ட்ஸ்மே when they have wheezing or asthma, I usually tell them நம்ம யோகிக் ஃபார்மில் இருக்கிற பிராணாயம் யோகா எக்ஸசைஸ் பண்ண சொல்வேன். And over my years of experience, I've noticed that it really changes a patient's the way they breathe first of all. And kidsக்கு wheezing இருக்குது அப்படின்னா it really helps வயசானவங்களுக்கு. And in fact, anybody who goes out of the hospital after a surgery, ஒரு அனஸ்தீஷியா இல்லை ரொம்ப நாள் வென்டிலேட்டரில் இருந்திருக்காங்க, ஐசியூவில் இருந்திருக்காங்க, இம்மொபைலாக கொஞ்ச நாள் இருந்திருக்காங்கன்ற எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். and their pattern of breathing changes. So such breathing exercises will regulate their pattern of breathing. So it really helps in their breathing. ஸ்மோக்கிங் டெஃபினட்டாக மோசம்ன்றது தெரியும். நிறைய பேர் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறதுக்கு நான் வேப்பிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லி புதுசாக ஒரு கான்செப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா they have even created a term called popcorn lungs. ஸோ popcorn lungsங்கிறது வேப் ரிலேட்டட் அசோசியேட்டட் லங் இன்ஜுரி. ஸோ இந்த வேப் ரிலேட்டட் லங் இன்ஜுரி ஸ்மோக்கிங்லேயாவது லங் இன்ஜுரிஸ் ரிவர்சிபிள் ஆகும், பட் இந்த வேப் ரிலேட்டட் லங் இன்ஜுரிஸ் இஸ் நாட் ரிவர்சிபிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் அ லாட் ஆஃப் யங் பீப்புள் அண்ட் தே ஆக்சுவலி எண்ட் அப் இன் டிரான்ஸ்பிளான்ட்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வேப் டஸ் நாட் ஹாவ் அ ஸ்டாண்டர்ட். எந்த கம்பெனி வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எங்கெங்கே இருந்தோ வேப்ஸ் கிடைக்கிது இன்னைக்கு. அண்ட் யங் பீப்புள், ஈவன் ஸ்கூல் கிட்ஸ் ஸ்டார்டட் யூசிங் வேப்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் ஆர் மோர் irritant to the lungs that it actually damages the lung lining. ஸோ லங் லைனிங்கை டேமேஜ் பண்ணுறது இல்லாமல் இதை நீங்கள் விட்டுட்டா கூட the damage that it caused is not reversible. அது என்றைக்குமே திரும்ப நார்மலுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த வேப் இப்போ ஸ்மோக்கிங் ஆகுது, இண்டோரில் எடுக்க முடியாது, வீட்டில் அடித்தா தெரியும்ன்ற மாதிரி. ஸோ பட் வேப் இஸ் சம்திங் அவங்க எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டைம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. There are people who actually have vapes 24/7 and that's why the damage of vape is more than smoking. அதே மாதிரி இப்போ ஸ்மோக்கிங் வேப்பிங் ரெண்டுமே எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன். இதை தாண்டி இன்னொரு பழக்கம் லங்ஸுக்கு ரொம்ப மோசமானது, அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்காங்க இந்த ஜென்ரேஷன்னா, அது என்ன மாதிரியான பழக்கம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில்? ஓகே, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க ஆஃப்டர் கோவிட். நான் நிறையா ஜென்சி கிட்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். எவ்ரிபடி டென்ஸ் டு வேர் திஸ் பிளாக் மாஸ்க். ஸோ அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி நான் நிறைய பிக்சர்ஸில் கூட பார்த்துருக்கேன். நிறையா கிட்ஸ் போட்டிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட் ஸ்டார்டட் as a habit ஆஃப்டர் கோவிட். ஒருவேளை ஒரு ஃபியர் அண்ட் ஆன்சைட்டியில் அப்படி ஃபுல் டைம் மாஸ்க் போட ஆரம்பிச்சாங்களா எனக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிற இடத்துல கூட ஃபுல் டைம் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் குட் பேட் ஃபார் லங்ஸ். ரெண்டாவது டெஃபினட்டாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ் நம்ம உட்காந்துட்டு ரொம்ப நேரம் டெஸ்க் ஜாப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு லங்குக்கு நல்லது கிடையாது. லங்குக்கு நிறைய ஆக்டிவிட்டி, அட்லீஸ்ட் ஒரு நாளில் நம்ம ஒரு 5 kilometers வாக்கிங் ஆகுது தேவை. இன்னைக்கு நிறைய பேர் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. அண்ட் chronic stress and sleeplessness is a great danger to the body, not just for the lungs, for the entire body. ஸோ இதெல்லாம் ஸ்மோக்கிங்கை தாண்டி these are definitely harmful
habits that today's generation follow, and it has to change. இப்போ பிரெத்லெஸ்னஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்து அவங்க ஃபிட்டாக இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்லாட்டி ஆஸ்மாவோட இனிஷியல் ஸ்டேஜ்னு எடுத்துக்கிறதா, எப்போ வந்து பிரெத்லெஸ்னஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ பிரெத்லெஸ்னஸ்க்கு 2 மெயின் ஆர்கன்ஸ் தான் இஸ் இன்வால்வ். ஒன் வந்து லங்ஸ், இன்னொன்று வந்து ஹார்ட். ஸோ ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரலாம், லங்கில் ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோடு சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு காஃப் இருக்குது, இல்லை உங்களுக்கு நீங்கள் ப்ரீத் பண்ணுறப்போ ஒரு சவுண்ட் மாதிரி வருது அப்படின்னா இட்ஸ் யூஸ்வலி ஆஸ்மெட்டிக்ஸ். உங்களுக்கு பிரெத்லெஸ்னஸோடு சேர்ந்து கால் வீங்குது, செஸ்ட் பெயின் வருது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஹார்ட் ரிலேட்டட் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன் ஜென்ரல் வந்து சின்ன பிறந்தே இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் வீசிங் ஒரு ஆஸ்மா இருக்குது, அதோடு சேர்ந்து உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வருதுன்னா கண்டிப்பாக அது ஒரு ஆஸ்மா ரிலேட்டட் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பிரெத்லெஸ்னஸ்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் காமன் ஆர் தீஸ் 2 ஆர்கன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஒன் கேன் ஹேவ் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. நிறைய பேர் வந்து இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அது கோல்டாக இருக்கும் போது எடுத்துக்கிறாங்க, சில பேர் டஸ்ட் அலர்ஜியாக இருக்கும்போது எடுத்துக்கிறாங்க. இன்ஹேலர்ஸ் பற்றி நிறைய மித் இருக்குது, நிறைய ஃபேக்டர் இருக்குது. இன்ஹேலர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சரி, இன்ஹேலர்ஸ் பற்றின ஒரு மேஜர் மித் அப்படின்றது என்னென்னா, அந்த காலத்துலேருந்தே நான் இதை எடுத்தால் அடிக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம சொன்ன பீரியட் எடுக்காமல் அவங்களே ஒரு சர்டன் டேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. த ரீசன் ஃபார் டூயிங் தேட் இஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த மித். பட் ஆக்சுவலாக அந்த காலத்தில் ஆஸ்மான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஹேலர்னு பார்த்தீங்கன்னாலே நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஸ்திலின் ஒரு லிவோலின், இந்த 2 பஃப் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பட் இன்னைக்கு பார்த்தா நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹேலர் மெடிகேஷன்ஸ் இருக்குது. அதுலேயே நிறைய மெடிகேஷன்ஸ் ஓவர் தி இயர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் மெடிகேஷன் தான் இந்த ஆஸ்திலின். ஸோ ஆஸ்திலின் பஃப்ஸ் ஆர் கால்ட் ரிலீவர்ஸ். ஸோ ரிலீவர்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்குது, சோக் ஆகிற அளவுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி ஆகுது, அப்போ வந்து நீங்கள் இந்த அந்த ஆஸ்திலின் ஒரு லிவோலின் பஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த செகண்ட் ரிலீவ் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் ரிலீவர்ஸ். அதை அப்படி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேர் ஆர் சம்திங் கால்ட் தெரப்பி இன்ஹேலர்ஸ். அதாவது நீங்கள் அதை பீரியாடிக்கலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆஸ்மாவே ரிலீவ் ஆகிடும். அதை பீரியாடிக்காக யூஸ் பண்ணால் உங்கள் டஸ்ட் அலர்ஜிஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த இன்ஹேலர்ஸ் என்ன பண்ணுன்னா, இது உங்களோட ஏர்வேல ரெகுலர் பேசிஸில் எடுக்கணும். டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை, ஒரு நாளைக்கு 2 வேலை, நீங்கள் 1 month or 2 months கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த இன்ஹேலர்ஸை கண்டினியூஸாக எடுக்கும்போது உங்கள் ஏர்வேவை மாடுலேட் பண்ணும். அதாவது உங்கள் ஏர்வே வந்து ஜென்ரலாக ஹைப்பர் அலர்ஜிக்காக இருக்குன்னா அதோட அலர்ஜிக் டெண்டன்சியாக இதை வந்து கொஞ்சம் குறைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் தான் ரிலீவர் இன்ஹேலர். ஸோ அதை டாக்டர்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வேலை செய்யும். அதையுமே நீங்கள் அந்த ரிலீவர் இன்ஹேலர் மாதிரி விட்டு விட்டு யூஸ் பண்ணும்போது இட் வில் நாட் ஒர்க். இப்போ கோவிட் வந்துட்டு பாதித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து லங்ஸில் வந்து எந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு மேம் அது? ஓகே, ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து we were one of the tertiary care centers for COVID. ஸோ நாங்கள் நிறைய கோவிட் பேஷண்ட்ஸ் பார்த்தோம், எஸ்பெஷலி கிரிட்டிக்கலி இல் கோவிட் பேஷண்ட்ஸ் பார்த்தோம். ஏன்னா எங்ககிட்ட இந்த எக்மோ ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி எக்மோ அளவு போன பேஷண்ட் கூட எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் who survived on ECMO for almost 60 days and we brought him back to life and அவர் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காரு. ஸோ கோவிட் ரிலேட்டட் லங் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஆச்சு சில பேஷண்ட்ஸ்க்கு. அதாவது லங் வந்து ரொம்ப டைட் ஆச்சு. ஸோ இந்த கோவிட் ஃபைப்ரோசிஸே நாங்கள் இந்த பேஷண்ட்ஸை ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட், அட்லீஸ்ட் 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபைப்ரோசிஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு 10% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது லங்ன்றது சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும். அப்படி இருந்த லங்கை கோவிட் என்ன பண்ணுச்சுன்னா கல் மாதிரி ஆக்கிருச்சு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்டோன் மாதிரி ஆக்கின பேஷண்ட்ஸை தான் நம்மளால் காப்பாற்ற முடியல. அண்ட் தோஸ் பேஷண்ட்ஸ் அந்த லங்ஸ் வந்துட்டு திரும்ப ரிவர்ஸும் ஆகலை. ஸோ தட் பர்சன்டேஜ் வாஸ் வெரி ஸ்மால். பட் வாட் we noticed was இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து though they survived, அதுக்கப்புறமா அவங்கள ரெக்குபரேட் பண்ணி அவங்க நார்மலாக ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1-2 years ஆச்சு. இன்றைக்குமே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கரண்ட்டாக லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, அவங்களோட இன் ஜென்ரல் பாடி இம்யூனிட்டியே வந்து கொஞ்சம் லோ ஆனது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால எங்ககிட்ட ஃபாலோ அப்பில் ரீஹேப் இருந்த பேஷண்ட்ஸ் ஆர் ரியலி டூயிங் வெல். பட் அந்த மாதிரி ஃபாலோ அப் இல்லாமல் போன பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் we've seen that அவங்க கொஞ்சம் ஒரு வருஷம்க்கு அப்புறமா வராங்க அப்படின்னா நல்ல வெயிட் லாஸோட, இல்லை ரெக்கரண்ட்டாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ். நிறையா பார்த்தது வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தெர் ஆர் a bunch of ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ். ஸோ நிறைய கோவிட் வந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஆட்டோ இம்யூன் வந்து ட்ரிகர் ஆகிட்டு அவங்க நியூவாக ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அவங்களுக்கு வந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ பிக் பொல்யூட்டட் சிட்டிஸ், ஈவன் நம்ம சிட்டியை எடுத்துக்கோங்க, டெல்லி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சிட்டிஸில் நிறைய பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்குது. அப்போ மாஸ்க் மாட்டிட்டு போகிறோம் இல்லையா, மாஸ்க் மாட்டுறது நல்லதா? நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க?
இட்ஸ் பேட் டு சே, பட் நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸில் 5 சிட்டி நம்ம ஊரில் மட்டுமே இருக்குது. அண்ட் தேவ் டோல்ட் தட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட். ஸோ எக்ஸ்டர்னல் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு மாஸ்க் போடுறது இஸ் டெஃபினெட்லி குட், எஸ்பெஷலி இஃப் யூர் சம்மன் ஹூஸ் ட்ராவலிங் இன் த பைக். நீங்கள் டெய்லி போகிற பாத் வந்துட்டு ஃபுல்லாக பொல்யூஷன் தான் அப்படின்னா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கலாம். ஐ வுட் டெஃபினெட்லி சே ஓகே டு தட், எஸ்பெஷலாக உங்களுக்கு இந்த டஸ்ட்னால உங்களுக்கு கோல்ட் காஃப் ட்ரிகர் ஆகுது, உங்களுக்கு வீசிங் ஆஸ்மா ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் அதில் போகிறனால உங்களுக்கு அது டெய்லி பேசிஸில் நீங்கள் சஃபர் ஆகிறீங்கன்னா போட்டுக்கலாம். பட் வாட் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் இஸ் உங்களோட இன்டோர் ஸ்பேசஸ் க்ளீனாக தான் இருக்குது, ஆஃபீஸ் ஸ்பேசஸ் க்ளீனாக தான் இருக்குது, அங்கேயுமே மாஸ்க் போட்டுக்கிறது உங்களோட இன் ஜென்ரல் ப்ரீதிங். ஸோ நம்ம வந்து எவ்வளோ அடிக்குவேட்டாக எக்ஸேல் பண்ணுறோம், இன்ஹேல் பண்ணுறோம், அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசியாலஜி இருக்குது. நம்ம அவ்வளோ அடிக்குவேட்டாக காற்று உள்ளே எடுக்கணும், அந்த மாதிரி கெட்ட காற்றும் நம்மளை விட்டு வெளியே போகணும். ஸோ தேவையில்லாத இடத்துல மாஸ்க் போடுறனாலையும் அந்த ப்ரீதிங் பேட்டர்ன் ஸ்பாயில் ஆகும், அதுவே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ டிராஃபிக் டஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் மாஸ்க் போடுறது ஓகே, பட் மேபி அந்த ட்ராவல் மட்டும் அந்த ஷார்ட் டைம் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டா இட்ஸ் டெஃபினெட்லி ஓகே. ஸோ மைல்ட் காஃப் இருக்கும்போது அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஓகே, நீங்கள் ரீசெண்டாக கூட சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆன் சோஷியல் மீடியாஸ். ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு கிராஷ் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அதில் நிறையா வந்து செஸ்ட் பெயின், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மா அட்டாக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது எல்லாமே ஈவன் நவ் நான் சொல்லிட்டு இருந்தேன், தேர் இஸ் சம்திங் கால்ட் ரிலீவர் இன்ஹேலர். ஸோ அந்த ரிலீவர் இன்ஹேலர் நீங்கள் ஆஸ்மாட்டிக் அப்படின்னாலே நீங்கள் அந்த ரிலீவர் இன்ஹேலர் எப்போவுமே உங்கள் காரில் ஒன்று, உங்கள் ஆஃபீஸில் ஒன்று, உங்கள் பெட் சைடில் ஒன்று, இப்போ நீங்கள் ஜிம்லாம் போகிறீங்கன்னா ஜிம்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த எஃபர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அவுட்லேயே வீசிங் ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கைக்கு பக்கத்தில் இன்ஹேலர்ஸ் இருந்தால் டக்குன்னு அதை எடுத்தால் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு இன்னைக்கு நிறைய பேர் ரன்னிங் போகிறாங்க, நிறைய பேர் சைக்கிளிங், ரன்னிங், அந்த மாதிரி என்டியூரன்ஸ் ஸ்போர்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டெஃபினெட்லி குட், இன்ஃபேக்ட் இட் ஹெல்ப்ஸ் த லங்ஸ். பட் உங்களுக்கு அன்னைக்கு காலையில் எழுந்தோடனே இஃப் யூ நாட் ஃபீலிங் குட் வித் யோர் ப்ரீதிங், உங்களுக்கு கோல்ட் அண்ட் காஃப் இருக்குது அப்படிங்கும் போது டோன்ட் புஷ் யூர் செல்ஃப் டு டூ தட், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் everybody prefers to do in fresh air in the morning. But and the fresh air வந்து cold is also a stimulant for your in general lung health. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கோல்ட் அண்ட் காஃப் இருக்குது அப்படின்னும் போது இயரில் அந்த கோல்டான காற்று படும்போதோ இட் கேன் டெஃபினெட்லி ட்ரிகர். அண்ட் நம்மளுக்கு அன்னைக்கு ப்ரீதிங் சரி இல்லை அப்படிங்கும்போது ஒரு புஷ் பண்ணி பண்ணுற ஒரு எக்ஸசைஸோ ஸ்போர்ட்டோ வேர் அதுக்கு இன்னும் ப்ரீதிங் எஃபெக்டிவாக தேவைங்கும் போது ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் டூ தட். அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு இன்ஹேலர்ஸோ இல்லை டாக்டரை பார்த்து மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இஃப் யூ ஃபீல் யுவர் பிரெத் இஸ் குவைட் குட் ஃபார் தட் டே, தென் அந்த அன்னைக்கு நீங்கள் புஷ் பண்ணி ஒர்க் அவுட்ஸ், வெயிட்ஸ், என்டியூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். அப்படி அந்த அன்னைக்கு உங்களுக்கு இஃப் யூ நாட் ஃபீலிங் குட் வித் யுவர் ப்ரீதிங், சிம்பிள் வாக்கிங், ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ், யோகாஸ் அட் ஹோம் இஸ் குட் ஃபார் யூ. நீங்கள் சொல்ல இன்னேலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு ஆஸ்மா அட்டாக் வருதுன்னு சொல்கிறீங்க. இது ஹிஸ்ட்ரி இருக்கவங்க இன்னேலர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியே இல்லாதவங்க நிறைய பேர் இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அது வந்து கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்கிறாங்க. லங் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா உங்களுக்கு? ஸோ யூஷுவல் இண்டிகேஷன் இப்போது நிறையா பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து நம்ம வந்து செஸ்ட் பெயின் ஆக்சுவலாக மிமிக்ஸ் லைக் கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ யங் பீப்புள் பார்த்தீங்கன்னா அது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு பேன் டேப்லெட்டோ இல்லை ஹாட் வாட்டரோ அது குடிச்சு ஒரு 1 வீக் 10 டேஸ் அப்படி அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ் குரூப்புக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும்ன்ற சிச்சுவேஷனே கிடையாது. We see a lot of young people getting heart attacks, a lot of young people getting a lot of problems. So when you have a symptom, நீங்கள் உடனே வந்து அது என்ன சிம்டமாக இருந்தாலும் சரி, எதையுமே வந்து ரொம்ப நாள் ப்ரொலாங் பண்ணி டாக்டரை பார்க்கறத விட ஒரு 1 வீக் நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு அன்யூஷுவல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, எஸ்பெஷலாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா, ஆஸ் ஐ ஜஸ்ட் செட், எதையுமே ரொம்ப புஷ் பண்ணி பண்ணாமல் why are we getting this? We have to be really aware of our body இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில். ஸோ if we have that awareness, இமீடியட்டாக போய் செக் பண்ணிக்கோங்க. doesn't matter what age group you are, doesn't matter how healthy you are. In fact, நானுமே endurance sport பண்ணுவேன், but I've seen in my own running group a lot of people who are really fit, running for many years, have a cardiac arrest while running also. ஸோ நீ எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கெட் இட் செக்ட். அதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் டு த பாடி இருந்தாலே போதும். சார், லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் எப்போ வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க?
அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்ததே 2013. ஸோ 2013 டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லங் டிரான்ஸ்பிளான்ட்டோட க்ரோத் இஸ் ஹியூஜ் இன் இந்தியா. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேருக்கு என் ஸ்டேஜ் லங் டிசீசஸ் இருக்குது. பட் இதுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது நிறைய பப்ளிக்கு தெரியாது, இப்போவுமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு தான் அதோட அவேர்னஸ் ஓவர் த இயர்ஸ் வளர்ந்துட்டுருக்கு. ஈவன் வி ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, ஒரு பேஷண்ட்க்கு என் ஸ்டேஜ் லங் டிசீஸ் இருக்குது, அதாவது உங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஒரு லங் ப்ராப்ளம் இருக்குது, ஆர் உங்களுக்கு இப்போ ஒரு லங் ப்ராப்ளம் 1 or 2 years முன்னாடி diagnose பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், there is this condition called ILD, இடியோபத்திக் lung disease அப்படின்னு சொல்லுவோம், இல்லை lung fibrosis ஆகிற மாதிரியான ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் போய் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி காஃப்னு பார்த்துருப்பீங்க, மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் இந்த மெடிக்கேஷன்ஸை ஒரு வருஷம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஆனாலும் இந்த மூச்சு திணறல் நிற்கவே இல்லை. ஒரு பாயிண்ட்ல ஆக்சிஜன் வச்சா மட்டும்தான் என்னால் இருக்க முடியும், ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா தீஸ் ஆர் கால்ட் irreversible lung damages. இதை நம்ம வந்து மெடிசனால ட்ரீட் பண்ணிட்டோம், எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ மெடிசன்ஸ் கொடுத்துட்டோம், ஆனாலும் இந்த லங் ரிவர்ஸ் ஆகலை, இப்போ வந்து ஆக்சிஜனே வைக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த லங்கை இனிமே எதுவும் பண்ண முடியாது. ஸோ there only one option that we can do is change this lung and give this patient a new lungs. ஸோ இது பேர் தான் lung transplantation. ஸோ இது பியூர்லி என் ஸ்டேஜ் லங் டிசீஸ், அதாவது இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறது. ஸோ ஒரு பேஷண்ட் ஆக்சிஜன் வைக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த ஆப்ஷன் இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலியில் லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் இப்போ லங் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த சென்டர் எங்களோட சென்டர். லங் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மேம் இருக்கும்? ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி மக்கள் சார்பாக நான் கேட்குறேன். ஸோ போஸ்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லங் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், அதாவது ஒரு பெரிய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோன்னா அது லங்காக தான் இருக்க முடியும். ஸோ லங்கை வந்து யூஸ்வலாக 2 லங்கையும் சேர்த்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஸோ இதனால அந்த பேஷண்ட்ஸ்க்கு 100% அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே லைஃப்பை கொடுக்க முடியும். த கோல் ஆஃப் லங் டிரான்ஸ்பிளான்ட் இஸ், இப்போ ஆக்சிஜன் வச்சுட்டு அவங்க வீட்டிலே பெட்ரிடனாக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டை எழுந்து நடக்க வச்சு அவங்க திரும்ப வேலைக்கு போகலாம், அவங்களோட ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணலாம். அதுதான் இந்த லங் டிரான்ஸ்பிளான்ட்டோட கோல். பட் இதில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு பார்த்தோன்னா 5 years ஒரு பேஷண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா உயிரோட இருக்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 60%, 10 years இருக்கிற எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா 40%. இப்போ இதே வந்து 5 years முன்னாடி இந்தியாவோட நான் சொன்னது 2013 தான் லங் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவில் வந்து ஆக்டிவாக இருந்தது. ஸோ இன்னைக்கு 2026 10 டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க 2013. இன்னைக்கு ஆஸ் ஆஃப் 2025 வித் ஆல்மோஸ்ட் 300 லங் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் இந்தியாவில் இன்னைக்கு நடக்குது. ஸோ அந்த க்ரோத்தில் என்ன ஆயிருக்குன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் பீப்புள், அதாவது போஸ்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் எந்த பேஷண்ட்டை எவ்வளோ நாள் நம்மளால உயிரோட வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதோட சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ், மெடிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. நான் சொல்கிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு தேதிக்கு. ஸோ நான் ஒரு 100 பேருக்கு இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 60% ஆஃப் த பேஷண்ட்ஸ் 5 years கேரண்டீடாக நார்மல் லிவிங் லைஃப் ஸ்டைல் கொடுக்க முடியும். இது ஏன் 5 years சொல்கிறீங்க, ஏன் 10 years தான் சொல்கிறீங்க அப்படின்னா, இது ஒரு ஹியூஜ் ஆர்கன். ஸோ இது யாரோட ஆர்கன்? ஸோ லங் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது உறுப்பு தானம் மூலிமா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி கிட்னியோ லிவரோ லங்கை கொடுக்க முடியாது. ஸோ எனிபடி ஹூஸ் பிரெயின் டெட், ஹூஸ் வில்லிங் டு கம் ஃபார் அன் ஆர்கன் டொனேஷன், அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த லங்கை எடுத்து ஒரு பேஷண்ட்க்கு கொடுப்போம். ஸோ இது யாரோட ஒரு ஆர்கனோ. ஸோ அதனால இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் இம்யூனோ சப்ரெசிவ் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஏன் அந்த மெடிசன்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னா, அந்த பேஷண்ட்ஸ்க்கு யாரோட லங்ஸோ அப்படின்னு நம்ம பாடி அதை ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த இம்யூனோசப்ரெசிவ் மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். பட் இதனால என்ன ஆகும்னா, இம்யூனிட்டியை கம்மி பண்ணி வச்சுக்கோம் இந்த மெடிகேஷன். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ தட்ஸ் வை வி ஆர் சேயிங் இந்த 5 years 60% அப்படிங்கிறது. ஸோ பட் அதுவுமே இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு லங் டிரான்ஸ்பிளான்ட்ல. ஸோ the patient's life expectancy is also going up. இப்போ ஃபுட் ஸ்டைலும் வெயிட் மேனேஜ்மெண்ட்
இது ரெண்டும் வந்து ஹெல்த்தி லங்குக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? லங்கோட ஹெல்த்துக்கும் வெயிட்டுக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்குது. ஸோ நாங்கள் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப குண்டாக இருப்பாங்க, கொரட்டை விடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே உடம்புக்குள்ளே போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ஒபீஸாக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளோட ப்ரீதிங் பேட்டர்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷாலோ பிரெத்ஸ் எடுப்பாங்க, டீப் பிரெத்ஸ் எடுக்க மாட்டாங்க. தூங்கும்போது அவங்களுக்கே இருக்கிற அந்த ஃபேட் டிஷ்யூ தூங்குற போத அந்த மூச்சு குழாயில் அழுத்தம் கொடுக்கும். அதனால ஆக்சிஜன் லெவல் கம்மியாக போகும். இதனால அவங்க நாள் ஃபுல்லாக டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு பேசிக்லி லங் ஒரு சிம்பிள் சார்ஜர், ஃபோன் டு நம்ம ஃபோனுக்கு இருக்கிற சார்ஜர் மாதிரி. ஸோ நம்ம நைட்டு தூங்குறப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிருக்கோமோ த ஃபோன் ஒர்க்ஸ் ஃபார் த என்டையர் டே. ஸோ நம்மளுக்கு ஆக்சிஜன் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம டே ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நம்மளோட ஆக்சிஜன் லெவல் நல்லா இல்லைன்னா நம்ம பாதி நாள்லேயே டயர்டாகிடுவோம். அதனால தான் இந்த குண்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாக ஆக்சிஜன் நைட்டில் உள்ள இன்டேக் ஆகாது. அதனால பை ஆஃப்டர்நூன் அவங்களோட எல்லா எனர்ஜியும் போயிடும். அவங்களுக்கு கண்டிப்பாக மத்தியானம் தூங்கியே ஆகணும். அப்போ தான் அவங்களோட பாடி திரும்ப ரீசார்ஜ் ஆகும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் கோவிட்ல கூட பார்த்துருப்பீங்க, நிறைய ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு தான் சிவியர் கோவிட் வந்துச்சு. ஸோ ஒபிசிட்டி அண்ட் லங்ஸ் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது லங் கண்டிஷன் இருக்குது, நீ ரொம்ப குண்டாக இருக்கீங்க, ஏன் ஆஸ் சிம்பிள் ஆஸ் வீசிங் ஆஸ்மா இருக்குது, உங்கள் குழந்தைங்களுக்கே வீசிங் ஆஸ்மா இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய ஆக்டிவான ஸ்போர்ட்டில் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அவங்க கொஞ்சம் செடென்ட்ரியாக வெயிட் போட ஆரம்பித்தாங்கன்னா வீசிங் இருக்கிறப்போ, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறப்போ அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சேம் அப்ளைஸ் டு எல்டர்லி பீப்புள் ஆல்சோ. அவங்க ரொம்ப செடென்ட்ரியாக இருக்காங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு சிம்பிள் எக்ஸசைசஸ், அவங்க டயட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது, அவங்க ரொம்ப வெயிட் போடாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா திஸ் ரியலி இம்பேக்ட்ஸ் ஆன் தி ப்ரீதிங். இப்போ ஹெல்த்தி ஃபுட் நாங்கள் கீரைக்கடை.com அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் கேட்குறேன், கீரை அப்புறம் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு வந்து லங்ஸுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க நீ? See, anything green is good for lungs. So all green leafy vegetables are definitely good for lungs. Especially இந்த தூதுவளை, துளசி, இதெல்லாம் வந்து ஏஜ் ஓல்ட் மெடிசன்ஸ் ஃபார் லங்ஸ். நம்ம வீட்டிலே வந்து என் பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு குவிக் ரெமெடி. ஐ ஒன்ட் சே இட் ரீப்ளேசஸ். அப்போ ஒரு பயங்கர சிவியர் வீசிங் இருக்குது, இல்லை ஒரு நிமோனியா அளவுக்குலாம் இருக்குன்னா இட் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட். பட் உங்களுக்கு ஒரு சிம்பிள் கோல்ட் அண்ட் காஃப் இருக்குது, டு ஈஸ் யுவர் கோல்ட், டு ஈஸ் யுவர் த்ரோட், உங்களுக்கு உங்கள் இம்யூனிட்டி பில்ட் பண்ணும். we were talking a lot about immunity. So these are all our age old medicines. கண்டிப்பாக it helps definitely with lung immunity, especially உங்களுக்கு if you have the tendency of getting frequent cold and cough, இந்த மாதிரியான herbal leaves இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக it will help with the lung health. இப்போ ஸ்மோக்கிங் எடுத்துட்டிங்கன்னா நான் நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க, நான் டெய்லி வந்து 2 சிகரெட் தான் ஸ்மோக் பண்ணுறேன், அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ரொம்ப மைல்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? Smoking is definitely harmful for your health. There's no doubt about it. அது ஒரு சிகரெட்டாக இருந்தாலும் சரி, 2 சிகரெட்டாக இருந்தாலும் சரி, it is definitely harmful. அஃப்கோர்ஸ் நான் ஒரு பேக் ஆஃப் சிகரெட் எடுக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் வர டேமேஜ் டிஃப்ரென்ஸ் வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அவங்களுக்கு கேன்சர் அளவு போகும், இவங்களுக்கு ப்ராபப்ளி அந்த கேன்சர் அளவு போகிறது கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து 2 சிகரெட் தான் அடிக்கிறனால எந்த லங் டேமேஜும் வராதுன்னு கிடையவே கிடையாது. பிகாஸ் வாட் யூஆர் இன்ஹேலிங் இஸ் டெஃபினெட்லி டாக்ஸிக். ஸோ அண்ட் நிறைய பேருக்கு வந்து அந்த 1-2 சிகரெட்ஸ் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு நோஷனும் இருக்குது, ஐ எம் நாட் ஏபிள் டு லீவ் திஸ். ஏன்னா எனக்கு வந்து இது இட் இஸ் அ ரொட்டீன் தட் இஸ் அசோசியேட்டட் வித், யூஸ்வலாக நிறைய பேர் இது பவல் மூமெண்ட்ஸோட அசோசியேட் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்மோக் பண்ணால் மட்டும்தான் ஐ கேன் யூஸ் த வாஷ்ரூம் இன் த மார்னிங், எனக்கு ஸ்மோக் அந்த நைட் மட்டும்தான் நான் ஸ்மோக் பண்ணுவேன் பிகாஸ் ஐ ஹாவ் டு ஸ்லீப். இந்த மாதிரி ஹேபிட்டோட ஒரு ஸ்மோக் அசோசியேட் பண்ணியிருந்தா தட்ஸ் மோர் ஹார்ம்ஃபுல் தேன் ஆக்சுவலி ஸ்மோக்கிங் அ பேக் ஆஃப் சிகரெட். ஏன்னா இதை என்றைக்குமே அவங்களால குவிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அசோசியேஷன் வித் ஸ்மோக்கிங், அந்த 1-2 சிகரெட்ஸ் நீங்கள் நம்பர் சொன்னனால சொல்ல, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் யார் இந்த 1-2 சிகரெட் சொல்லுவாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஹேபிச்சுவல் ஸ்மோக்கிங் இருக்கும். they really struggle to stop it. ஸோ அதை பிரேக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் திங் அதை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ரீப்ளேஸ்னா அந்த பவல் மூமெண்ட்ஸ்க்கு வேற ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணுங்க, ஹாட் வாட்டர் ஆர் டு ஹாவ் அ காஃபி இன் த மார்னிங். அதே மாதிரி தூங்குறதுக்கு பதிலாக இந்த ஸ்மோக் பண்ணாதான் நான் தூங்குவேன்ற பேட்டர்னை பிரேக் பண்ண பாருங்க. ஸோ ஒன்லி இஃப் தே பிரேக் தீஸ் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸால் அந்த 1-2 சிகரெட்ஸை விட முடியும். ஸோ இப்போ ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பாதிப்பு வருது, ஓகே. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பாசிவ் ஸ்மோக்கிங், அதை பற்றி சொல்லுங்களேன். திஸ் இஸ் ஆக்சுவலி குவைட் அன்எக்செப்டபிள். ஏன்னா பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் அவங்க பாவம் ஸ்மோக்கும் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் ஸ்மோக்கிங் அவங்களுக்கு தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் ஆல்மோஸ்ட் 40%.
which is definitely not okay. ஏன்னா வீட்டில் குழந்தைங்க மேக்ஸிமம் யார் அஃபெக்ட் ஆவாங்களா, வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க தான் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஆல்ரெடி உங்கள் இன்ஃபேக்ட் நிறையா pregnant women, அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. இட் கேன் டெஃபினெட்லி காஸ் ப்ரீமெச்சூர் டிஸார்டர்ஸ் இன் த பேபி இஃப் யுவர் ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் யூ. ஸோ ஒரு 40% அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்கும். ஸோ இது வந்து வீட்டில் இப்போ அவங்க நினைக்கலாம், நான் வந்து பால்கனியில் வச்சு தான் ஸ்மோக் பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ஸ்மோக்கிங் அவுட் சைட். ஆனால் அந்த என்விரான்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி பேசிஸில் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் வரும். இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஆஸ்மெட்டிக், வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது இவங்க இதை டெய்லி பேசிஸில் இன்ஹேல் பண்ணால் அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வீசிங் ஆஸ்மாஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்க வேற என்ன ஒரு ட்ரிகர் நினச்சிட்டு இருப்பாங்க, பட் திஸ் as simple as passive smoking could be a trigger. So definitely passive smoking, அது அவங்க பண்ணல அந்த தப்பு, பாவம் நம்ம இவங்க ஸ்மோக் பண்ணுறனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறது. இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஓகே. மேம், நிறைய பல்மனாலஜி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. What's special about Rela? So our hospital is a tertiary care center for Department of Pulmonology. So anything A to Z in pulmonary medicine, we have it. அதாவது as simple as ஒரு பேசிக் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல இருந்து அட்வான்ஸ் லங் ஃபங்க்ஷனிங் டெஸ்ட் செக் பண்ணிக்கிற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் வி ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜி சென்டர்ஸ், டாப் 5 இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜி சென்டர்ஸ் இன் தி சிட்டி. ஸோ இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னா உங்கள் லங்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கேமரா போட்டு பார்க்கணும், தட்ஸ் கால்ட் ப்ராங்கோஸ்கோபி. அதில் ஆரம்பித்து லங்ஸ்குள்ளே பயாப்சி பண்ணணும், ஈபஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ். அதுக்கப்புறம் லங்கை சுற்றி ஒரு கவர் இருக்கும் ப்ளூரா, அதுக்கு பண்ணுற ப்ரொசீஜர் பேர் ப்ளூரோஸ்கோபி, தொரகோஸ்கோபிஸ். எல்லா ப்ரொசீஜர்ஸுமே லங்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் வச்சு ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் வி வர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சென்டர்ஸ் இன் இந்தியா டு பி டூயிங் எக்மோ டியூரிங் கோவிட், அண்ட் வி ஸ்டில் ஹேவ் எக்மோ சர்வீசஸ். அதாவது ஒரு பேஷண்ட்டை வென்டிலேட்டரில் போடுறோம், வென்டிலேட்டருக்கு அப்புறமாவும் அந்த பேஷண்ட்டுக்கு செயற்கையாக ஒரு லங் மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு மிஷின் வேணும்னா அதுதான் எக்மோ. ஸோ அந்த எக்மோ சர்வீசஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் we are one of the largest heart and lung transplant centers of this country. I'm proud to say that. ஏன்னா in the hospital, if anything relating to heart or lungs, from A to Z, a patient can get any services here, and from really highly specialized doctors and services. இப்போ நம்ம கொஞ்சம் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் கேட்குறோம் உங்களுக்கு. One habit that slowly kills the lungs? As I said, smoking. அது தாண்டி என்னாலையும் வேறு எதுவும் யோசிக்க முடியல. பட் ஐ ஆல்சோ டெல் யூ ஒன் மோர் திங். ஸோ ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி ஸ்லோலி கில்ஸ் யுவர் லங். பட் என்கிட்ட கேட்குறது, நான் 5 வருஷம் ஸ்மோக் பண்ணேன், இஃப் ஐ ஸ்டாப் டுடே will my lungs become fine? Yes. If you really want to quit smoking today, your lungs will slowly eventually start getting better. It slowly kills your lung if you continue. But உங்களால் அதை ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா it is definitely reversible. Mask in traffic, useful or not useful? நம்மள மாதிரி பொல்யூட்டட் கண்ட்ரியில் I will definitely say mask in traffic, especially if you're going in 2-wheelers. Yes, I would definitely suggest. But if, as I said, உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற கண்டிஷன்ஸ் இருக்குது, ஆர் லங்லே ஏதாவது வீசிங் ஆஸ்மா, சஃபோகேட்டிங்கான கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அதை போட்டு இன்னும் சஃபோகேட் ஆகிக்க வேண்டாம். One breathing exercise that everyone should learn? Pranayam yoga, undoubtedly. Worst time of the day for asthma patients? Early mornings, especially அந்த 3-4 o'clock. நீங்கள் குழந்தைங்களை கூட பார்த்துருப்பீங்க, அந்த டைமில் தான் எமர்ஜென்சிக்கெலாம் கூட்டிகிட்டு வர மாதிரி ஆகும். பிகாஸ் எனி கோல்ட் கிளைமேட், எஸ்பெஷலாக இப்போ இந்த டிசம்பர் டைம்லலாம் ரொம்ப கோல்ட் கிளைமேட் இஸ் இன் ஜென்ரல் நாட் குட் ஃபார் த லங்ஸ். ஸோ அந்த டைமில் தான் வந்து பீக் ஆஃப் வீசிங் ஆஸ்மா இதெல்லாம் வரும். ஒன் திங் தட் யூ விஷ் ஸ்மோக்கருக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்ன? ஸ்மோக்கர்ஸ் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிகரெட் பிடிச்சாலும் சரி, ஒரு பேக்கெட் சிகரெட் பிடிச்சாலும் சரி, தி டேமேஜ் இஸ் தி சேம். மேம், நாங்கள் கீரைக்கடை.comன்றது கீரையை பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுத்து பண்ணுற வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் தான் இதில். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் யூ செட் தூதுவளை வந்து ரொம்ப லங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னீங்க. தாத்தா பாட்டி காலத்தில் வந்து தூதுவளை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஃபுல்லாக. எங்கள் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைர்ட் பை த கான்செப்ட் ஆஃப் ஃபுட் ஆஸ் மெடிசன், உணவே மருந்து அப்படின்ற வழிமுறையை பின்பற்றி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது எங்களோட தூதுவளை சூப். இது எங்களுக்கு இதில் 100% பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபில்டர் பேக். இது வெறும் தூதுவளையோட ட்ரை தூதுவளையை வந்து சால்ட், பெப்பர், கியூமன் இதோட பல்வரைஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி இந்த ஃபில்டர் பேக்கில் போட்டிருக்கோம்.
ஸோ நார்மலாக வந்து க்ரீன் டீ கேள்விப்பட்டிருப்பீங்க, சேம் மெக்கானிசம், பட் இட் இஸ் அ சூப். இது தூதுவளை சூப் இது. ஸோ எங்களோடது ஐ வாண்டட் யூ டு ட்ரை திஸ். Sure, thank you. It's actually very nice. நல்லா இருக்கு. I mean it's warm and ஒரு மாதிரி it has a salt taste to it. ஒரு டேஸ்ட்டும் இருக்கு பிளாண்டா இல்லாம. நானே குடிப்பேன் அது ஆக்சுவலாக. எனக்கு கோல்டு இருக்கும்போது I would probably prefer to have this. It's very nice. I mean it has a good aroma also. தூதுவளை நார்மலாக எல்லா வீட்டில் கிடைக்கிறது இல்லை. இப்போ இது ஒரு ஆயில் கலெக்ஷன் ஆயிடுச்சு, ஒரு ரேர் ஹர்ப் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதை நாங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை ட்ரை பண்ணி சால்ட், பெப்பர், கியூமன் போட்டு பிளெண்ட் பண்ணி அதை பல்வரைஸ் பண்ணுவோம். தென் அந்த ஃபில்டர் பேக் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபில்டர் பேக்ஸில் கொடுக்குறோம் நாங்கள் ஃபுல்லாக. ஸோ கன்வீனியன்ட் ஈட்டிங்காகவும் பார்க்குறோம். இப்போ யாரும் அதை போய் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஹாட் வாட்டர் எங்கே இருந்தாலும் சரி அந்த என்வலப் எடுத்துகிட்டு போய் ஒர்க் ஸ்பேஸ் கொண்டு போய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். Yes, it's very handy. I mean வீட்டில் வந்து அம்மா கஷாயம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு இருக்கும். I mean this is like that. ஸோ நல்லா இருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. இதை எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள்? உங்கள் நார்மலாக உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க கோல்டு காஃபுக்கு வந்து தாத்தா பாட்டினா சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக. ஐ மீன் கோல்டு வந்து காஃப் வந்து பேசிக்லி ஒரு த்ரோட்டோட இரிட்டேஷன்னால வருது. இட் ஃபீல்ஸ் ரியலி குட் ஃபார் த த்ரோட். ஸோ கண்டிப்பாக ஒரு காஃப்க்கு ஐ திங்க் ஐ வுட் டெஃபினெட்லி ப்ரிஃபர் திஸ் ஃபார் மை பேஷண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் சொன்னது வந்து இட்ஸ் மீன் லாட் டு அஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்புட்ஸ். நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி வந்து கேட்ட கேள்விக்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கீரைக்கடை.com சார்பாக ஒரு ஸ்மால் காம்ப்ளிமெண்ட், தூதுவளையோட டிப் சூப்பே உங்களுக்கு நான் காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ. பேசுகிறேன்.